என்னடா இந்த போட்டு வாங்குறானுங்க பைத்திக்கிச்சா போது 4 நாளா நான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த திருலோகத்திற்கு இந்த திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் வண்டி அடிக்கிறீங்க யாரு கிட்ட உட்கார்ந்தா பூபதி சிம்மாசனத்தை போட்டாரு நான் உட்கார்ந்தா நீ யாரு தெரியுது பையன் மாட்டி சூத்துக்கு வைக்காத அநேக பெரிய வணக்கம். உமாயிருப்பாய் அதிருப்பாய் அப்பா என்னைக்கும் சுகமாக வாய்ந்திருப்பார். என்ன தேடி வந்தாயே என்ன காரணம்? உன்னை தேடி வந்த காரணம் இப்போ நீ எங்க செல்கின்றீர்கள்? மும்மூர்த்தி தேவரை சிறப்பிடிக்க போகுது. மும்மூர்த்தி தேவரை சிறப்பிடிக்க போறீங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டா இந்த 3 லோகமும் தங்களுக்கே சொந்தம். 3 லோகமும் உங்களுக்கே சொந்தம். எனக்கே சொந்தமா? ஆமா. அது என்ன வார்த்தை? எப்படி என்றால் நேர சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனை பார்த்து அவருடைய பாத்தை பணிந்து விட்டு ஐயா நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும். அப்படி என்று கேட்க வேண்டும். ஆகாயவாணி சாட்சி மோதேவி சாட்சியாக நான் தரேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும். அப்படி செய்த உடனே யார் ஒருவர் யோனி வயிற்றில் பிறந்திருக்கின்றார்களோ அவர் கரத்தால் நான் மாளப்படாது வரக்கூடாது அப்படி என்று சத்தியம் செய்ய சத்தியம் வாங்கணும். ஆமா அப்படி வாங்கி விட்டானால் இந்த 3 லோகமும் உங்களுக்கே சொந்தம். அதானே நாம பாக்குறேன். இப்போ போயிட்டு வரேன். அதானே போகணும். சத்தியலோகத்தை என்ன காரணம் ஒண்ணும் புரியல. சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவன கலைவாணி இருந்தால் கும்பாசுரன் சிம்மாசுரன் சொல்லுவோம். மகாராஜா என்னப்பா கும்பாசுரன் ஹரியாரு கும்பாசுரன் வந்திருக்கிறான். கும்பாசுரன் கும்பாசுரா நிஜமாசுரன் நிஜம்பன் கும்பன் நிஜம்பன் வந்திருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. பாத சேர்வை கண்டால் என்ன வேணாலும் கொடுக்குறாங்களான்னு போய் சொல்லு. அவர் பாதத்தை சேவிச்சு என்ன வர வேண்டும். அது மட்டும் இல்ல. ஆமா பாதம் சேவிச்சாக்கா எது வேணா தருவாங்க. அதானே? ஆமா. நான் போய் அவன் பாதத்துல விழுந்தா கேட்கறேன் வர தருவாங்க. அவனா? ஆமா. ஆனா என்ன அவனை போன உடனே அடிக்க கூடாது.
நம்ம காரியம் ஜாயிற வரைக்கும் ஆமா கம்முன்னு தான் இருக்கணும். கம்மன் தாங்க இருக்கணும். வரத்தை வாங்குற வரைக்கும் ஆமாங்க கம்மன் தான் இருக்கணும். வரம் வாங்கிட்டு தான் நம்ம யாரும் பார்க்கணும். ரைட். நம்ம யாரும் அவனுக்கு காட்டணும். நேரா போய் பாத்துக்கலாமா? தைதா தைதா ஐயா என்னடா பிரம்மதேவரே உங்களுடைய பாதத்திற்கு ஐயா வந்து நம்ம ஐயா உனக்கு இந்த கும்பன் நிசமன் அநேக கோடி தங்கள் சித்தம் எங்களுடைய பாக்கியம் ஆகட்டும் ஆகட்டும். திடீரென்று சத்தியலோகத்தை நாடி என்னை தேடி வந்த காரணம் என்ன? தேடி வந்த காரணம் கேக்குறீங்க ஐயா? ஐயா கட்ட வந்தாரு நின்று நின்று போட்டு ஐயா இந்த உலகத்தில் ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா நீ எதை கேட்டாலும் கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு சத்தியம் கொடுக்கிறேன். ஏம்பா நான் என்ன சொல்றேன், உனக்கு என்ன வேணுமோ அது நேரடியா கேளு. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல பார்த்தில அதே சத்தியம் கேக்குறேன். நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டா நான் என்ன செய்யுது? நீ சத்தியம் வாங்கிட்டு எனக்கு போடுங்க என்ன பண்ணிட்டுனா ஒரு ஆம்லேட் எவிட்ட ஆம்லேட் நிக்கும் போது நீடா குறுக்க பேசிக்கிறாய் ஓய் எப்படி மகராஜா நீ ஒரு ஆளு நீ இருக்க இழுத்து பேசலாமா? இம்மா நேரம் இதே என் முட்டாட்டி இருந்தா அவன் அசுராதி மரம் வாங்குற வரைக்கும் காலை பிடிப்பான். மரம் வாங்கிட்டான்னு சொன்னா அப்படியே எட்டி ஊட்டி பிடிப்போம். முது போய் கிளம்பிடும். கண்டிப்பா அவன் கேட்ட வரம் தரக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்படி தரலனா அப்புறம் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பேசணும்னா உன் கொண்ட போடும். சரி சரி ஏன்னா டேய் பாத சேர்வை கண்டா யார் எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்கிறான். ஆமா கெஞ்சி கேட்பவருக்கு அல்லன்று சொல்வது நியாயம் என்ன? கண்டிப்பா நீ தாயா இறங்கின உடனே மெத்த வீட்டுல சோறு சாப்பிட்டுக்கிறேன். நீங்களா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக எதை கேட்டாலும் அயனாகிய பிரம்மதேவன் தருகிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஐயா இந்த வாராகிய புவியில் யோனின் வழியா பிறந்தவர் கருத்தா எங்கள் இருவருக்கும் மரணம் என்பது வரக்கூடாது வரக்கூடாது. அப்படி சத்தியம் கொடு. அப்படியா? ஆமா சாக வர முந்தாக்கு பிறந்தவர் கரத்தால் இவங்க இரண்டு பேரும் கும்பல் நித்தம்பர் இரண்டு பேரும் காணப்படாது. அந்த வரம் கொடுத்த சத்தியம் 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 புரியுதா? சத்தியம் இது நியாயமாமா? தேவடியா பையா ஐயா பையா ஐயா பையா அட உம்மோட தேவடியா பையா இந்த சத்தியலோகம் எனக்கு வேணும். இவன் பட்டாவா? அம்மா போடுறா அதானு கேக்குறேன். ஏண்டா ஐயா நான் சொல்ற மேலுங்க என்ன உன் பொண்டாட்டி பொண்ணுதா?
கை வச்சு பாரு. முதல்ல பாடம் சாட்டியால வச்சு பாரு. கேட்டா, ஆசீர்வாதம் கொடுத்தா, வரம் கேட்டா, வரம் கொடுத்தா. மறுபடியும் சத்தியலோக வேணும்னு கேட்டது நியாயமாயுது. டேய். தேவடியா போயா உன் பொண்டாட்டி புள்ள கழிச்சு உட்காந்துக்கிறா பாரு. ஆமா. போய் கடைக்கு போகுது நீ. என் வீட்டுக்காரனை ஆட்ட முடியாது. உன் வீட்டுக்காரனை இப்ப ஆட்டணும் நீ. ஒரு பையன் கை வைக்க முடியாது. ஏய், சத்தியலோகத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. சந்தை கீக்கிறியா? ஏய், அட நில்லடா நில்லடா நின்னு சமத்தியடா. நில்லடா நில்லடா நின்னு சமத்தியடா. அடி மட்டும் வாங்க மாட்டான்டா. தேவடியா மாத்திரை ஏழை கறிக்கணும் கறி கொண்டாங்க. வரம் கேட்டு வாங்கிக்கின்னு மறுபடியும் போராடுறானே. தேவடியா போயா காலையில 6 மணிக்கு போயிடுவோம் போ. புலி பதங்கிறது எது தெரியுமா? புலி பதங்கிறது பாயறதுக்கு தான். தெரியுமா உனக்கு? காலையில 6 மணிக்கெல்லாம் தெரியும். உம்மால சத்தம் எதை வேணா பொக்கே சொல்ல கேப்பான். அதான் அவன் 5 வரும் கேட்கல. நீ கூட வெளியாடு போய் நீ அடிச்சு தடுக்கணும். போய்விட்டு பையன். ஏய் மனு அவசரப்படாது. என் பொண்டாட்டி பேர் அவசரக்காரி பழகுது நீ. மனு பிரம்மதான் ஓடிட்டான். அவன் முன்னாடி பேர் தான் கலைவாணி கலைவாணி அடி தலைவாடி யாரே வாடி 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 யாரே வாடி வாடி ஓடி ஓடி எங்க பாரு எங்க ஏய் தலோசிகாரா அவ எங்க உட்கார்ந்து பாடுறான். பாத்து வாங்குறேன் ஏன்னா நேரா பார்த்து போற. பாப்பா பரவாயில்லடா. ராஜபடி வெளியிருந்து கேட்டுட்டா உள்ள போயிருந்தா தொடப்பட்ட ஒண்ணு கூட ஆட்ட பார்க்க வரும்போது யாரு பாப்பாடுறான்? பாப்பா பாப்பா சொன்ன மூஞ்சி பாப்பா கட்டிருப்பேன். நீ ஆள் யாருமா? ஆள் யாரு நீ? ஆள் யாருன்னு கேக்குறியா? ஆத்துல வாத்து மேய்க்கிற பொம்பளை இங்க கூத்து ஆடுறாங்கன்னு சொன்னா கூத்து பார்க்க வந்துக்கிறேன். ஆத்துல வாத்து மேய்க்கிற பொம்பளை கூத்து பார்க்க வந்துக்கிறேன். நீ ஆத்துல ஏண்டி இருக்கணும்? ஏண்டி இங்க வந்த? அப்புறமா சூத்த பார்க்க வருவான். ஐயோ அடி வெடிச்சிருக்கிய பாவே வந்து அடி வெடிச்சிருக்கிய பாவே வந்து அவன் ரெண்டாம் மாடா கை வச்சுனா வீணா யாரு பாம்பு போடாத மாதிரி இருக்கிறான். ஏய் ஆட்டி தேண்டானே ரூபாய் திண்டிய பக்குரே விடானே ரூபாய் திண்டிய பக்குரே விடானே ரூபாய் திண்டிய பக்குரே விடானே ரூபாய் திண்டிய பக்குரே அவயே உண்டானே அவயே உண்டானே தல பாவியே விவேலோ மண்ணா போவோம் குட்டிசோரா போய் என் வீட்டுக்காரன் எங்க போனாந்தில அவன் மண்ணா போவோம். யாரு அவன் என் வீட்டுக்காரன் மண்ணா போ. உன் வீட்டுக்காரர் மண்ணா ஒரு கை யார் பக்கம் ஐயோ ஐயோ கை யார் பாபா 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 உன்னை அடிக்கிறனா? உள்ள உன்னை பொண்ணு பொண்ணு. அட ஏண்டா வீணா கெட்டு போற அடிக்காத பொம்மையாட்டி தோட்டம் கெட்டுவான் அன்னைக்கு. ஏய் அடி பாவி பாவி கேட்டு பாவி கேட்டாடா பட்ட பொண்டாட்டி பொம்மையாட்டி அடிக்கூடாது. ஆமா அடி பாவி பாவி கேட்டு பாவி கேட்டாடா பாவி பாவி கேட்டு பாவி கேட்டாடா
என்ன பண்ண தெரியாது உன்னை. நீ அவன் கால பிடிக்கிறியா இல்லைன்னா கோடா நீ போய் உட்காரு. யாரு என் பொண்டாட்டி. சொன்னா அடிவையும் சம்மதம்னா சொல்லு. ஏற்கனவே டீச்சர் கிட்ட இருக்கிற மாதிரி விடுறான். டேய் என்னடி ஐயோ என்ன ஐயோ அது ஊருக்கு போது நான் பிடிச்சு போவோம். எங்க அம்மா எங்க ஆயா வீட்டுல போ. அதுதான் எல்லாருமே என்ன பேர் நல்லவன் இருப்பானா? அரே ஏய் ஆடி கத்தி கத்தி பாவி சத்து பாடிந்தாலோ கத்தி பாவி சத்து பாடிந்தாலோ கத்தி பாவி சத்து பாடிந்தாலோ கத்தி பாவி சத்து பாடிந்தாலோ சும்மா விடுவேனோ உந்தல சும்மா விடுவேனோ உந்தல சும்மா விடுவேனோ ஐயோ ஏய் கேடிகார பையா மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா நாட்டு போவாத குண்டு மாங்கா மாங்கா அம்மா கடையில இளநி இளநி நான் ஏழு வயசு மாங்கா ரொம்ப பண்றத இது எண்ணி வியாபாரம் பண்ற நான் 7 வயசுல இளநி வித்தவன் 17 வயசுல பேண்ட் வச்சுவேன் 17 வயசுல தான் பேண்ட் வரைக்கும் பழமை வருந்த நமக்கு அடக்கும் கைலாயம் தேடி பாவன் கைலாய பரம கடவுள் தற்பா
சுகமாக வாழி கைலாய நாதனே எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம் அகட்டும் கைலாய நாதனே அழகரா மகாதேவ அரோகரா சிவசிவா சிவசிவா நீ எண்ணம் போல் உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள். ஆகட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாம் நன்றாகவே நடக்கும். சிவன் பெருமாகிட்ட சிவன் பெருமான் கிட்ட உன் பொன் கல்யாணத்துக்கு எதனா ரூபா கேக்குறியா? பரமக்கடரா படி அளப்பாரு படி அளந்து விட்டு படி அளந்து விட்டு படி அளந்தாச்சு சரி உன் வாக்கியப்படி ஆகட்டும் 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 படி அளந்தாச்சுன்னா அது அளந்துருவாரு அழுதுவார். ஆனா எது அழுந்தாலும் ஏடா கட்டியாரா சரி நதியேசுரா அப்பா வெள்ளத்தால் அறியாது ஐயாது வெந்த நெல் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையந்தி குறைவுறாது கொடுத்தாலும் நிறைய குறைவராது. அது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கோ மிகையில் அதே காவலுக்கோ அந்த கல்வியை கற்றுணர்ந்த தனவான்கள் அமரக்கூடிய சபை இந்த சோபனத்து கிராமத்தில் அது கன்னியம்மனை வழிபட்டு 7 கன்னிகளை வழிபட்டு இன்று ஓரிரவு வைத்திருக்கிறார். அந்த குலதெய்வத்தை வழிபட்டு அந்த அம்பாளுடைய கடாட்சம் பெற்று எல்லோரும் வாழும்படி அனைவரையும் வணங்கி வணக்கம். அதை பார்த்தால் உன்னுடைய விவரம் விளக்கமா சொல்றேன். நல்லா விட்டு பாருப்பா. அரையா முத்துதான் பாக்குறேன். அதான் பாம்பு குட்டியா காய் வேஸ்ட் ஆகுது. என்ன ஆகுது அப்பா? நான் சங்காரர் சடாதரமூர்த்தி வந்து யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்க பெருமான் பரம கடவுள் நான் தான். திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கைலாய நாதா ஆகட்டும் 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 பரமக்கடவுளே எனக்கு பரமக்கடவுள் அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு சந்தேகம் நீ பரமக்கடவுள் பரமக்கடவுள் மேல சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ ஆதில வந்தவரா பாதியில வந்தவரா இப்ப வந்தவரா? திரும்ப இந்த 3 ஈஸ்வரர்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. உலகத்திற்கே படி அளக்க பரம கடவுள் நான் ஒருவன் தான். ஆமா இது ஆதி பாதிய அப்படி இல்லங்க. ஆதில வந்த பரமக்கடவுள் மரக்காசுருவி கோபிராளவா போட்டாரு. இந்த பாதியில வந்த பரமக்கடவுள் மரக்காசுருவி தலைவெட்டி போட்டாரு. 3வது வந்த ஈஸ்வரன் கிலோவுல கொடுத்தாரு. நாளுக்கு நாள் எடை குறையுது. அந்த 2022ல வந்த பரமக்கடவுள் சுமார்ட் கார்டு கொடுத்தா அப்படி ஸ்கேன் பண்ண உடனே சக்கரை 1 கிலோவுக்கு 150 சக்கரை குறையுது. கண்டிப்பா குறையுது. 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அரிசி குறையுது. இது நாளுக்கு நாள் படி குறைஞ்சு கொண்டே வருகிறது. அது எவன் சாப்பிடுறான்னு தெரியல. இந்த 4 ஈஸ்வரன்ல எந்த ஈஸ்வரன்? அப்பா இந்த சிவனை பார்க்க வேண்டுமானால் ஆனால் ஒரு வாரம், ஒரு 7 நாள், ஒரு மாதம், ஒரு 30 நாள், ஒரு வருடம், 365 நாள், ஒரு யுகம். அது எனக்கு தெரியாது. 4,32,000 வருஷம், 4,32,000 வருஷம், 8,64,000 வருஷம், 8,64,000 வருடம், 12,96,000 வருஷம், 12,96,000 வருடம், 17,28,000 வருடம், 17,28,000 வருடம். இது அனைத்தையும் ஒன்றாக கூட்டி ஆனால் இது மகாயுகம் என்றால் அது 1000 கூடி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாள் தினத்தில் 33 அவர்கள் 44 அஷ்டவசிகள் அஷ்டதிக்கு எல்லோரும் வணங்கி இவ்வளவு காலம் காவல் காத்து அன்று ஒரு சனம் என்ன தரிசிக்கலாம். இவ்வளவு காலம் இருந்தால் ஒரு சிட்டிக்கு நேரம் அவரை தரிசிக்க முடியும். அந்த நாள் முதல் தம்பி 5ஆம் கிளாஸ் பாப்பா அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்கும் ஒரே
பரம கடவுள் நான் ஒருவன். ஓஹோ, அப்ப கைலாயநாதன் தான். ஆமா. ஆஹா, யா. எப்படி எனக்கு எப்படி சந்தேகம் தீர்ந்து போச்சாடா? சந்தேகம் தீர்ந்து போச்சு. அப்படி படியா இருக்கும் தம்பி. இந்த திருக்கைலாயம், இந்த திருவண்ணாமலை அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. ஆமா. தவறு தீர்க்க பாரு. இன்னொரு பொண்டாட்டி என்ன? அது ஒழுங்கா தலைக்கு வர மாட்டேன். 3 மணி நேரமா பெண்டான்ற ஓடுறா. ஓ, அது கோச்சிங்க. அப்பா கோச்சிக்கிறா பாரு. என்னதான் லூசா ஆமா. அத கீழே சுத்தணும் பா. அது கொஞ்சம் லூசா சுத்தணும். ரைட். சரிப்பா, உன் பொண்டாட்டி தலைமையில ஒட்டு. இன்னும் உன் பொண்டாட்டி தலைமையில ஒட்டு. அதான் உன் தலைமையில என்னுடைய மனைவி கங்கை, கங்காதேவி. ரைட். சரீர பாகத்தில் உமா மகேஸ்வரி. 2 பொண்டாட்டி, 2 பிள்ளை, யானை முகம், பானை வயிறு, விநாயகப் பெருமான், அழகான வடிவல். எங்க குடும்பத்தில் அட குறையல் என்ற நீ உன் பொண்டாட்டி வச்சுக்கிற தலைமையில வச்சுக்கிறதா எங்க வீட்டுல பெரிய தொல்லை. சண்டை. காலையில என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை. சரி. ஏமா அவ கொள்ளை நிலத்து வேலை பாக்குறா, வீட்டு வேலை பாக்குறா, பசங்களை அனுப்புறா. ஏமா உன்னை எந்த நேரம் சண்டைக்கு போறேன்னு கேட்டா பொண்டாட்டி பெருசா பேசுற. உன் பொண்டாட்டி தலைமையில வச்சு ஆடுறடா. நீ வச்சு ஆடுறதாலதான் எங்களுக்கு அங்க பேர் வருது. தம்பி நீ அப்படி சொல்லலாம். என் தலைமை இது கங்கை இல்லை என்றா இல்லை நான் பத்தி எறிந்து விடுவேன். ஓ, என்னுடைய அண்ணலை தணிப்பதற்கு கங்காதேவிய தலைமையில வச்சிருக்க சும்மா சாதாரணமான அல்ல. அதனால் 2 மனைவி, 2 பிள்ளை, யானை முகம், பானை வயிறு, எக்கச்சக்கமான அடியார்கள். என்னத்துக்கு சொல்ற? என்ன வெள்ளிக்கிழமை, என்ன பௌர்ணமி, அத இந்த மாசம் 12 லட்சம் 13 லட்சம் பேர் சுத்திக்கிறாங்க. ஆமா. எக்கச்சக்கமான அடியார்கள் உனக்கு. ஆமா. அடியார்கள். அதுல நிறைய பக்தி பரவசம். ஆமா. எப்படி இருக்காங்க, பஞ்சு இருக்காங்க. ஓஹோ, அவங்க எந்த நேரத்திலும் ஓம் நமச்சிவாய, சம்போ மகாதேவா, சம்போ சிவசங்கரா, சம்போ சிவசங்கரா, சம்போ சிவசங்கரா, சம்போ சிவசங்கரா. உன்னை யாரு சங்கரா? நீதான் எங்க அக்கா. ஆனால் அடியார்கள் சொன்னேன் பக்தி பரவசத்தில் எந்த நேரத்திலும் சிவமே சிவமே கதி கதி அப்படின்னு வணங்கக்கூடியவர் 63 நாயன்மார்கள் அடியார்கள். அடியார்கள் அப்பன் சுந்தரே, மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். அடியார்கள். ஆமா. ஆனால் எவன் விடு விட்டு பக்தி அதிக சிறந்தவன் இருக்கான். யாரு அது? யாரு தம்பி? ஒரு ஆளுக்கான யாரு அது? என்னை விட்டு பிரிவதே கிடையாது. யாரு? அந்த சுந்தரமூர்த்தி காகவ தூதுடன் தெரியன் திருவெண்ண நல்லூர். திருட்டு வாக்கால ஓடி வந்த உடனே பாரு, கோசப்பாணி வாட்டு வாட்டு கோசப்பாணி எதை வேலை இந்த வக்கால ஓடி. அதான் உன் பொண்டாட்டி இங்கே கிடக்குறான். யாரு? நானே இக்க முடியல பழகு கேட்க முடியாது. முறிக்கின்னு போறான் ஒரு முருகன் போலங்க. நீ முருகிற மாதிரி வச்சுட்டா முருகன் போறான். ஒரு செய்தி தெரியுமா? எப்படி? திருவண்ணாமலை இருக்குது. திருவண்ணாமலை கட்டி முடித்தவன் யாரு? வல்லாள மகாராஜா. மகாராஜா. ஆமா. அப்போ அந்த கோயிலை முடித்ததும் உன்னை போன்றவர் கேட்டார்கள். அடடா, இந்த திருவண்ணாமலை இந்த திருக்கோயிலை எவன் கட்டினானோ? எந்த கோபுரத்தை யாரு விசித்திரமா கட்டி? அது இந்த கிழக்கு கோபுரம். ராஜகோபுரத்தை கட்டி முடித்தவன் யாரோ? இவ்வளவு உயரமா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு விசித்திரமா இருக்கு, இவ்வளவு வர்ணங்கள் வச்சு செய்திருக்கிறானே. இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்த புண்ணியவான் யாரோ? நம்ம திருவண்ணாமலை. அப்ப சொல்றாரு வல்லாள மகாராஜா, ஐயா இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்தவன் நான் தான். இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்த புண்ணியவான் நான் தான் அப்படின்னு சொன்னார். அப்பவே இந்த சிவபெருமான் வல்லாள மகாராஜா நான் என்று சொன்னதால் அந்த வாயற்படியில் இந்த சிவபெருமான் வருவது கிடையாது. போடா. என்னைக்கு நான் தான் கட்ட நீ சொன்னியோ, இதுக்கு மேல நீ அந்த வாயற்படி நான் வரமாட்டேன். போடா. அப்ப எந்த வாசப்பள்ளி வர்றது? எப்படி வர்றது தம்பி? அந்த ராஜகோபுரம் கிழக்கு வழியா வருவது கிடையாது. வருவது கிடையாது. பக்கத்தில்
4 கால் மண்டபம் இருக்கும். அந்த செருப்பு என்ன போட்டுப்பாங்க வடகால பக்கம். அந்த வழியா வடகால பக்கம் அன்றாட வருவது அன்றாட இந்த சிவபெருமான் போவது இப்படியே இருந்தது. அந்த ராஜகோபுரத்தை நான் வருவது கிடையாது. நான் என்று நினைத்ததால் நான் தானே காட்சி முடிச்சேன். நான் அப்படின்னாலே அகம். அதால நான் அந்த வாயற்படி வருவது கிடையாது. போடா. இப்படி போயிருக்கும் போது அந்த வல்லாள மகாராஜாவுக்கு 2 பொண்டாட்டி மல்லம்மா செல்லம்மா 2 மனைவி திருமணம் செய்தோம். அவனுக்கு பிள்ளை என்பது இல்லை. அப்போ ஏமா அவன் உயிரை பிடிச்சிட்டான். யாரு? வல்லாள மகாராஜா உயிரை யாரு எடுத்து அரைக்கலம் செய்வது? பிள்ளை இல்லையே. 1000 இருந்தாலும் என்னுடைய கையால் இந்த கோயிலை கட்டி முடித்த புண்ணியவான் அண்ணவனுக்காக நான் பிள்ளையாக நீ பிள்ளையாக சென்று அண்ணவனை எடுத்து அடைக்கலம் செய்து 16 நாள் கர்மகாரி முடிப்பதற்கு நம்ம மாசி மகத்தன்று அவருடைய கலசத்தை அந்த கர்மகாரியத்தை முடித்து கலசத்தை எடுத்துக்கொண்டு அன்று ஒரு நாள் மட்டும்தான் அந்த ராஜகோபுரத்தில் உள்ளே நுழைவது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உள்ளே வெளியே வருவது. இந்த கலசம் எடுத்து நாளைக்கு ஒரு நாள் உள்ளே போகுது. அவன் கட்டி முடித்ததால் அதனால் அப்போ அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வள்ளல் பிள்ளையாகவும் சென்று அடியாராகவும் செல்வேன். ஆபத்தையும் காப்பேன். ஆனால் இப்படி இருக்க ஏண்டா சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி என் மனைவி இருக்காரு. யாரு? இந்த கங்கை ஒண்ணு உமா மகேஸ்வரி வருவது ஏதாவது கேள்வியை கேட்பது சாபத்தை பெறுவது என்னை விட்டு பிரிவது அன்றாட வழக்கம். இதே துன்பம். ஒரு பொண்டாட்டினா அடங்கி இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டா ஆம்பளைக்கு கோபம் வராது. ஆனால் நான் பொறுத்து கொள்வது என்ன செய்வது? மனமே கோவில் சொல்ற வார்த்தை. ஆமா, இப்படியே போனால்தான் இன்னும் ஒரு 10 வருஷம் ஓட்டு ஒண்ணு இருக்கும். வேற என்ன செய்யுது? எல்லாம் அவன் செய்ய. இன்னொரு என்ன ஒரு திருவண்ணாமலை உறவு நீ வந்து இதுக்கு ஓட்ட வைக்கிறேன். சும்மா கோச்சு அவன் முறுக்கு என்ன தனியா இருக்காங்க. நீ அந்த வேற ஒண்ணும் இல்ல. ஈஸ்வரி கிட்ட அதிகம் பேசிட்டா இவன் கோச்சுக்குவா. இவகிட்ட போய் தனியா பேசிட்டா இவன் கோச்சுக்குவா. வந்து இந்த 2 பொண்டாட்டிக்காரன் தகுள்ள இப்படிதான். நீ இந்த கங்கைக்கு நீ சரியான ருசி கொடுக்கணும்னு அர்த்தம். ஏண்டா அது ஏன் கோச்சும் போது பக்காவா கொடுத்துருக்கா. சாதாரணமா கொடுக்கல. என்ன சொல்ற? அதாவது இன்னொரு ஆள் இருக்கா. யாரு? அந்த நந்தன் தான் நக்கு காட்சி தந்து எனக்கு ஜாதி மத பேதம் இங்க இல்லை. எனக்கு இருக்கா? கிடையாது. அனைத்தும் ஜீவன்களும் ஒன்று. ஏன் கேட்டா அம்பேத்கர் பரம்பரையில் பிறந்தவன் நந்தனார். அவன் என்ன செய்யறார்? ஒரு ஐயர் வீட்டுல அடிமையா இருக்கான். ஆமா. ஆனா இந்த சிவபெருமான் மீது அதிக பித்து, அதிக பாசம், அதிக பக்தி. ஆமா. அவன் என்ன செய்யறான்? மார்கழி மாதம் திருவாதிரை அன்று இந்த நடராஜ பெருமானை பார்க்கணும். நான் நடராஜ பெருமானை, சிதம்பரம் நடராஜ பெருமானை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு உடல் ஃபுல்லா முழுக்க அவனுடைய எண்ணம். ஆனா ஐயர்கிட்ட போய் சொல்றான், சுவாமி நான் போய் நடராஜ பெருமானை பார்த்துட்டு வந்துடுறேன். சிதம்பரம் சென்று கொஞ்சம் விடை கொடுங்கள் அப்படி கெஞ்சி கேட்கிறார். அப்ப ஐயர் சொல்றார், நந்தா கல்ல எனக்கு 40 வேலி நிலம் ஆமா கரம்பா இருக்கின்றது. ஆமா. ஒரு வேலி என்பது 6 ஏக்கரா. ஆமா. அப்ப 40 வேலி 240 ஏக்கரா. ஆமா. அனைத்து கரம்பா இருக்கு. நீ எங்கடா போய் பாப்பது? போடா அப்படி விரட்டிடுறார். ஐயரை எதிர்த்து பேச முடியாது. அழுதுகிட்டே வீட்டுக்கு போறான். அப்பொழுது அன்று ஒரே இரவில் என்னுடைய பூதகணங்களை விட்டு அந்த 40 வேலி நிலமும் சேட ஓட்டி நடவு நட்டு களை பறித்து அப்படியே அறுவடை செய்யற மாதிரி காட்சி. ஆமா, குளிர்ச்சாட்சி இருக்கு. நாளைக்கு காலையில வெளிச்சது அறுக்கலாம். அப்ப அந்த திருவாதிரை நாள் அந்த பொழுது விடிஞ்சா அப்ப நந்தகிட்ட கனவுல போய் சொல்றான், நந்தா
ஐயனுக்கு கொண்டாந்து காமிச்சிட்டு காமிச்சிட்டு இருப்பிட சிதம்பரம் வந்து சரி போ. அப்ப ஓடி வந்து பார்த்தான். 40 வேலை நிலமும் பயிரா இருந்து விளைச்சல் நாளைக்கு அறுக்க போற விளைச்சலாக்கு அறுவடை செய்யுமா இருக்கு. ஐயர்கிட்ட போய் சொல்றான் பித்தாரா அவனுக்கு ஒரு பித்தாரா எனக்கு தெரியாது யாரா சேர ஓட்டு எனக்கு தெரியாது யார நடு சொல்றான். சுவாமி நீங்க வந்து பாருங்க அப்படி கூட்டி வந்து அழைத்து பார்க்கணும். இந்த 40 வேலை நிலமும் அப்படியே நாளைக்கு அறுக்க போற விளைச்சலாக்கு என்னை மன்னிக்க வேண்டும் அது காலில் வேண்டாம் சுவாமி வேண்டாம் இப்பயாவது விழுத்தாருங்க போயிட்டு வாப்பா அப்படி சொன்ன உடனே நேராக வருகின்றார். எங்க சிதம்பரத்தை நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு இந்த தெற்கு கோபுரத்தில் உள்ள வரல. ஆமா வெளியே நின்று உள்ள வர முடியாது. அங்கே நிற்கிறார். நின்னதும் நந்தி மறக்கின்றார். ஓ இந்த நந்தீஸ்வரன் இந்த சிவபெருமானுக்கு நேரா இருப்பார் நந்தீஸ்வரன். ஆமா என் முகத்தை அவன் பார்க்க முடியல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டார். சிவபெருமானை பார்க்க முடியலையே. இறைவா நடராஜ பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்பதான் நான் சொல்றேன் நந்தீஸ்வரா உன் கழுத்தை கொஞ்சம் அப்படி சாய்ப்பா. ஒரு கழுத்தை கொஞ்சம் ஒரு பக்கமா அப்படி சாய். நேரா இருந்த கழுத்து அப்படி சாய்ச்சு அப்ப உள்ளே இருந்து வெளியே இருக்கிற நந்தனை எரித்து அவனை ஆட்கொண்டு 63 நாயன்மார்களில் நந்தனார் ஒரு 63 நாயன்மார். அதை விடு. அப்போ நான் உலகத்து சிவன் கோயில் போய் பாருங்க. நந்தியா கழுத்து ஒரு பக்கமா சாட்சி சாட்சிங்கன்னா அந்த நந்தனுக்கு இப்படி இல்ல இப்படி அது நேரா இருந்தது பார்க்க முடியல. ஒரு பக்கம் கழுத்தை சாட்சி நந்தனை எரித்து ஆட்கொண்டு நந்தனுக்காக காட்சி கொடுத்து அடியாராக சென்று காட்சி கொடுக்க கருணை சீக்கிரமாக சென்று உமா மகேஸ்வரி என் மனைவி அவள் உருவம் பலவாறு இத்தனை வடிவம் என்பது தெரியாது. என்ன சொல்ற அதனால் உலகத்திலே மிக சிறந்த சக்தி 7 சப்த கன்னிகள் தான். அந்த கன்னிகளை வழிபட்டு இஷ்டகுல தெய்வத்தை அழைத்து வரும்படி ஏற்பாடு செய்திருக்கின்றார். சீக்கிரமாக சென்று அழைத்து வாருங்கள். கன்னிமார்கள் எங்க
அவர் ஆக்கிறதுல எப்படி வருவாள் யாருலாம் அவருக்கு ஏன் சொன்னாவே பயம் போவாங்க இன்னைக்கு சாப்பிட வேண்டியதான். இதுல கை வச்சா ஆத்தா அடிச்சிருவா கம்மி. என் பேசி வராது, என் பேசி வரானு இப்போ. நானும் வரல அப்போ. சாமி படைக்கணும்ல. பேரே காலியா? பாண்ட பேசுனா நான் காலி.
பாக்கறாயா நீ காலியா கால கொடுப்பாங்க கூலி வாங்கி நிஜமா பேரு காலி தானா? ஆமா பத்திரகாளி. என்னையா பாக்கறா? அரே பிரகாளி பாத்தியா? கோயில்ல கல்புரி கோயில். தந்தல கஞ்சி மாவு எம்மா நேரம்டா எம்மா நேரம் தண்ணி மாட்டாயே இதுக்கு சொல்லிக்கிறது பெரிய தூள் வாரி போட்டுனா ரெண்டு வரல 3 வரல வாரி போட்டு மாம்பழத்தை அவுத்து போட்டுவானா புரியல மாம்பழத்தை அவுத்து போட்டுவானா கை வைக்கணும்டா இதை கழிப்பு சுத்தமாக இல்லை ராத்திரியே காலி ஆகிடுச்சு வெறும் தூள் தாங்க இது அங்கேயும் இல்லை வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்குதா அங்கே ஒரே ஒரு பிள்ளை காய்ச்சி இப்படி ஓரமாக உட்காந்துக்கோ அப்படியே உட்காரு எதிரில்